வணக்கம். என்னோட பேர் சுவாதி. நான் சென்னையில் கொரட்டூர்லேருந்து வரேன். என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்லூருங்கிற ஒரு சிறிய கிராமம் தான். நான் வந்து இந்த கொள்கைகளை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இந்த கொள்கைகளுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் எனக்கு பண்ண நிறைய நலத்திட்டங்கள் மூலியமாக தான் எனக்கு வந்து இந்த கொள்கை தெரிய வந்தது. நான் நான் இப்போ இதுக்கு முன்னாடி பேசுனது என்னோட தங்கச்சி தான். ஸோ நானும் அவளுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். அந்த டைமில் எங்கள் அப்பா வேலைக்கு போகலை. அப்போ மதிய உணவு திட்டம் தான் எனக்கு உதவியாக இருந்துச்சு. அது போக வீட்டில் அரிசிக்கும் கலைஞர் கொடுத்த ₹2 அரிசி தான் பயன்படுத்தி நான் படித்தேன். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. ரிசர்வேஷனில் தான் கிடச்சிச்சு. கவர்மெண்ட் காலேஜில் நான் பிஎஸ்சி டிகிரி படித்து முடித்தேன். அப்போ தான் எனக்கு லேப்டாப் கிடச்சிச்சு. அப்புறம் பஸ் பாஸ் கிடச்சிச்சு. ஸோ இது மூலியமா நான் எல்லாமே படித்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கொள்கைகள்னா என்ன, இந்த ஸ்கீம், இந்த அரசு எனக்கு என்னென்ன பண்ணுச்சுங்கிறதே எனக்கு புரிய வந்தது. அதுக்கப்புறம் இது எனக்கு மட்டும் வரக்கூடாது, என்னைக்கு அப்புறம் எனக்கு எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வெளியில் வரணுங்கிறதுக்காக நான் அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து வேலை பார்த்து ஒரு பெரிய மேனேஜர், ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் மேனேஜர் பொசிஷனில் இருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சு. அவங்களுக்கு என்னை மாதிரி கஷ்டப்பட்டு வெளியில் வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ யாருக்குமே கஷ்டப்படாததுனால அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருவேளை கஷ்டப்பட்டிருந்தா அவங்களுக்கு இன்னும் அறிவு இருந்திருக்குமோ, இன்னும் அவங்க பக்குவப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அது ஒரு வருத்தமா இருக்கு. தமிழ்நாடு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆந்திராவோட டெபிசிஎம் சொல்றாரு, ஆந்திராவோட டெபிசிஎம் சொல்றாரு, நான் 15 வருஷமா களத்தில் நின்று போராடினேன், எனக்கு என்ன டெபிசிஎம் தான் ஆக முடியுது, வெறும் கட்டோக்கு வச்சே ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி செய்ய வைத்தாரு. இந்த நாடு எங்க போகுது, அவர் கூட தமிழ்நாட்டை பத்தி கிண்டல் அடிக்கிற நிலைமைக்கு இது வந்து முந்தைய ஆட்சியாளர்கள் பண்ண ஒரு தவறும் இருக்கு இல்லைங்களா? இது நீங்க சொல்றது கரெக்ட். நேத்து நம்ம ஒரு சோசியல் மீடியால ஒரு விஷயம் புழங்குச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அமைச்சர், யார், இண்டஸ்ட்ரியல் அமைச்சர், அவங்க வந்து அதே இப்போ நீங்கள் சொன்னீங்களே அதே கட்சியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அவங்களும் இதே சோஷியல் மீடியாவை கையில் எடுத்து தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதனால அவங்களும் இது மூலியமாக தான் வந்திருக்காங்க. என்ன, இங்கே வந்து ஒரு ஃபேமஸான முகம் இங்கே இருந்திருக்கு, அங்கேயும் ஃபேமஸான முகம் இருந்திருக்கு, பட் பேக்ரவுண்டில் வேலை பார்த்துருக்காங்க. இங்கேயும் வெறும் ஃபேஸ் ஆஃப் த பிராண்டுங்கிற மாதிரி ஒருத்தர் முகத்தை வச்சுட்டு பின்னாடியும் வேலை நடந்திருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. ஸோ அதுவும் அங்கே நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஆஃப்டர் 2014 அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர ஆனதுக்கு அப்புறமேட்டு தமிழோட அரசியல் களம் சித்தாந்தமா மாறிட்டு, கொள்கை கட்சி ரீதியான அரசியல் சண்டையை விட கொள்கை ரீதியான அரசியல் சண்டை தான் இங்க வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து சினிமா கவர்ச்சிக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு செட் ஆஃப் இளைஞர்கள் வந்து போயிட்டே இருக்காங்க. இதை எப்படி தர, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க மாஸ்கிற சொல்லாம கூட இளைஞர்கள் வந்து போகல. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வைத்துக் கொண்டே ஆட்சி பிடிக்கலான்ற நிலைமை போயிருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? கொள்கை வந்து யாருக்கும் தெரியல சார். இப்போ நான் வந்து இந்த கொள்கையை எடுத்திருக்கேன், நான் வந்து முழுக்க முழுக்க நான் ஒரு ஏத்திஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிற நான் இந்த பாத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க இன்னும் பார்த்தே சூஸ் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கவர்ச்சியில் போயிருக்காங்க. நாளைக்கு அடிபடுவாங்க, இல்லை நாளைக்கு அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும்போது ஒன்று எதர் அந்த சைடு போகணும், ஒன்று இந்த சைடு போகணும், நடுநிலைன்னு இங்கே ஒன்று கிடையாது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பக்குவப்படும் போது அவங்க புரிஞ்சுட்டு ஏதாவது ஒரு சைடு அவங்க எடுத்துதான் ஆகணும். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.